வேணாமாப்ல. இந்த பதிவு எதுக்குன்னு வச்சுங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த டிரைவரு அப்படி ஓட்டுறான், இப்படி ஓட்டுறான், இப்படி பண்ணுறான், நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறான், டைமிங்கில் ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் டிரைவரோட நிலைமையும். எப்போ என்ன ஆகும், எப்படி ஆகும் யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறானா, நிலையாக வந்தால் தான் நிச்சயம், இல்லைன்னா கிடையாது. இதை சில பேருக்கு புரியல, சில பேருக்கு தெரியல. அது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி எல்லாம் சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க. தூக்கம் வந்தால் வண்டியை ஓரம் கட்டுங்க. எதுக்கு? நம்ம அவனுக்கோசம் நம்ம உழைச்சி நம்ம உயிரை பண்ணால் நம்ம குடும்பத்தை யார் பாப்பா? அப்படிலாம் இருக்காதீங்க மக்களே. வண்டி ஓட்டுங்க. ஓட்டுறதுனால ஒன்றும் இதுவும் இல்லை. எந்த தொழிலில் ரிஸ்க் இல்லை, ரிஸ்க் இருக்குது தான். நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்க்கணும். இவன் முன்னாடி போகிறான், நம்ம அவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி அவனுக்கு முன்னாடி போகணும். அதெல்லாம் வேணாம். நமக்கு என்ன வருதோ அதை பார்த்து போயிட்டே இருக்கலாம். நம்மளை நம்பி நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பான்றது எல்லாம் குடும்பம்னு ஒன்று இருக்குதுல்ல. சேஃப்டியாக ஓட்டுங்க. இதெல்லாம் தேவையா? வீடியோ பாருங்கள். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் என்ன பாருங்கள். சேஃப்டியாக ஓட்டுங்க. நம்ம டிரைவர் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், பார்த்துங்க. ஏன்னா நம்மளை நம்பியும் குடும்பம் இருக்குது, சரிங்களா? ஏன் அப்படி இதனால் சொல்கிறேன்னா, இப்போது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இப்போது காலையில் இன்றைக்கி இப்போ போடுற வீடியோ இன்றைக்கி காலையில் பார்க்குற ஃபுல்லாக இன்சிடென்ட் சீனாகவே வருது. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், தொப்பூரில் ரொம்ப டேஞ்சர், எல்லாம் பார்த்து வாங்க சொல்லியிருப்பேன். தொப்பூரில் 17ஆம் தேதி நடந்திருக்கு பார்த்தீங்களா ஆக்சிடென்ட்டு. அதே இப்போ பதிவு பண்ணுற மாதிரி அந்த வீடியோவை என்ன நிலமையில் இருக்குதுன்னு எல்லாம் பார்த்து இப்போ புரிஞ்சுங்க. வேண்டாமாப்ல.